வெல்கம் டு சிவஜோதி சமையல். இன்றைக்கி ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான அளவு கட் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேனில் இல்லைன்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா நிறைய நாள் கெடாமல் இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் இந்த ஒரு 10 மாங்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்ல மணம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது எடுத்துக்கலாம். அடுத்து அதே அளவு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்து கடுகு வெடியும் மாதிரி நல்லா வறுபடுற மாதிரி பாருங்கள். இது நல்லா பொரியுது கடுகு. எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறமோ அவ்வளோ நல்லது. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, தாளிப்புக்கு ஏற்ற கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கணும். கடுகு வெந்தயம் தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன். இது வெறும் மிளகாத்தூள். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ கட் பண்ண மாங்காவை அப்படி கொட்டிடுறோம். அப்படியே எல்லாத்தையும் கலந்துட வேண்டியதான். சுவையான கல்யாண மாங்காய் ரெடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் சிவஜோதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.